என்னை கேட்குறான்ல, சீமான் வந்து ஒரு சின்ன பையெல்லாம் இவங்களெல்லாம் வீழ்த்தி வந்து அதிகாரத்துக்கு வந்துடுவானா, திமுகவை வீழ்த்திடுவானா, இது சின்ன பையன். நிறைய பேர் சொல்கிறாங்களே இவனுக்கு ஓட்டை போட்டு ஓட்டு வீணாயிருமோ, 50 வருஷமாக ஓட்டு அவங்களுக்கே போட்டு நாட்டை வீணாக்கிய என் மக்கள் எனக்கு போடுற ஒரு ஓட்டு வீணாவதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. எனக்கு தான் ஒருத்தர் சொல்கிறாரு, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாரு, நீ வெறும் ஸ்டாலின்னா வேற யாராவது நினச்சிக்க கூடாதுன்னு தான் நான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்லி. அவர் என்ன சொல்றாரு, உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லைங்கிறது. முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பேரரசு விழுந்திருக்கிறது, எங்கள் மூதாதைகள் கட்டி எழுப்பிய உலக பேரரசு சோழ பேரரசு சரிந்திருக்கிறது. இந்த அற்ப பதர்களின் அரசுகள் வீழாதா என்ன, வீழ்த்த முடியாதா என்ன? சரியானது வென்றே தீரும் என்றான் சிவ விடுதலை புரட்சியாளன் சேகரன். வென்றே தீர்வோம். என் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், சத்தியம் ஒருபோதும் சாகாது, சத்தியம் தோற்றதாக உலக சரித்திரத்தில் செய்தி இல்லைங்கிறார். வெல்லுவோம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் எவன் கெடுத்தாலும் அதை தடுப்பதற்கு நாங்கள் போராடுவோம். உயிர் என்பது எனக்கு மட்டுமானது, என் இனத்தின் உரிமை என்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கானது. அதனால்தான் உயிர் உன்னதமானது நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது பெருமை மிக்க வாழ்வு என்கிறார் எங்கள் தலைவன். நாங்கள் உயிரை இழக்கலாம், உரிமையை ஒருபோதும் இழக்க முடியாது. கடமை இல்லாத உரிமை இல்லை. எனவேதான் பிறவி கடனாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் தாய் நிலத்தின் பாதுகாப்பு, நிலத்தின் வளத்தை பாதுகாக்க களத்திலே நிற்கிறோம். அது ஸ்டெர்லைட் ஆகட்டும், அணு ஆகட்டும், மீத்தேன் ஈத்தேன் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், கெயில் எரிவாகட்டும், உயரழுத்த மின்னழுத்த கோபுரமாகட்டும், பெட்ரோகெமிக்கல் மண்டலமாகட்டும், என் நிலத்தை நஞ்சாக்குகிற எந்த நாசகார திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதையெல்லாம் விரட்டி அடிக்கிற வலிமை கொண்ட ஒரு அதிகாரத்தை தமிழ் தேசியர்கள் நாங்கள் நிறுவுவோம் எங்கள் தாய் நிலத்திலே. அன்றைக்கு இந்த நச்சு திட்டங்களை எங்கள் தாய் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம். பாருங்க, விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. வெனிசுலா அதிபர் வளத்தை அரசுடைமையாக்கினார். இன்னைக்கும் பெட்ரோல் டீசல் 10 ரூபாய் தான், சாப்பிட எதுவும் இல்லை. மக்கள் ஒரு ரொட்டி துண்டுகளுக்காக அடித்து பிடித்து ஓடி கடைகளை நொறுக்கி திருடிக் கொண்டிருக்கிறார்கள். வங்கி பணியாளர்கள் பணத்தை திருட வருவார்கள் என்று பணத்தை எடுத்து வீதியிலே இறைச்சி விட்டார்கள். ஆனால் அன்பிற்குரிய சொந்தங்களை, ஒருவன் கூட குனைந்து ஒரு தாளை எடுக்கல, காலுக்கு கீழே பணத்தை மிதித்து விட்டு ஓடுகிறான். பணத்தை பொருள்படுத்தவே இல்லை. எங்கே? கடைகளை அடித்து நொறுக்கி ரொட்டி துண்டுகளை எடுத்து தின்ன. ஒரு காக்கை இல்லை, குருவி இல்லை, கொக்கு இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, நரி இல்லை, பூனை இல்லை, பாம்பு இல்லை, எல்லாவற்றையும் தின்று தீர்த்து விட்டார்கள். அந்த நிலை உங்களுக்கு வர வேண்டுமா? தற்கொலை செய்து கொண்டு சாகுறான், வலியுறுத்துகிற படம் பாருங்க, தூக்குல இருக்குது, தூக்கு. தற்கொலை செய்து கொண்டு சாகுறான் விவசாயி. அரசு சொல்லுகிறது ஒவ்வொரு ஆண்டும் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம். விவசாயி கடனாளியானது யாரால்? பான்பராக்கு குட்கா தயாரிக்கிறவன் விற்பவன் எவனும் தற்கொலை செய்யவில்லை. ஆனால் பான்பராக்கு குட்கா போடாமல் நீங்கள் வாழ முடியும். மது உற்பத்தி செய்கிறவன் விற்பவன் தற்கொலை செய்யவில்லை, பெரும்பணக்காரனாகிறான். ஆனால் மது குடிக்காமல் உங்களால் வாழ முடியும். புகையிலை சிகரெட் தயாரிக்கிறவன் விற்பவன் ஏழையாகவில்லை, தற்கொலை செய்யவில்லை, பெரும் பணக்காரனாகிறான். ஆனால் புகைக்காமல் உங்களால் வாழ முடியும். ஆனால் உணவின்றி உங்களால் வாழ முடியாது. உணவை கொடுக்கிற உழவன் கடனாளி ஆகிறான், தற்கொலை செய்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களின் தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு விவசாயி ஒரு நாட்டில் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. இன்றைக்கு விவசாயி மரணிப்பது செய்தி, நாளை நாம் சோறின்றி சாக போவது முன்னறிவிப்பு, அதற்கான எச்சரிக்கை மணி. என் அன்பிற்குரிய மக்களின் அருமை சொந்தங்கள், குறிப்பாக என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள்,
நீங்கள் எல்லாம் கல்வியை விட்டு படிக்கிறது விட்டு போராட்டத்துக்கு வாருங்கள் என்று சொல்லல. இங்க ஒரு கேடுகட்ட கட்டமைப்பு இருக்கு. படித்தவர்கள் அரசியல் பேசக்கூடாது. வங்கி பணியாளர்கள், மருத்துவர்கள், நீதி அரசர்கள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சி பணியாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் யாரும் பேசக்கூடாது. ஆனால் இவர்களை எல்லாம் ஆட்சி செய்து அதிகாரம் செலுத்துற முதலமைச்சர் பேசலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. என்னைக்கு தேநீர் கடைகளிலே, முடி திருத்தங்களிலே தயவு செய்துங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எழுதி வைக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். அரசியல் என்பது அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்வியல் என்ற புரிதல் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்கிற புரிதல் என்று வருகிறதோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். எனவே என் அரசியலை நான் செய்வேன், உங்கள் அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கான மூச்சுக்காற்றை நான் சுவாசித்து நீங்கள் வாழ முடியாது, உங்களுக்கான உணவை நான் உண்டு உங்கள் பசி தீராது. எனவே உங்கள் உரிமையை, உங்கள் விடுதலையை நீங்கள் தான் போராடி பெற வேண்டும். அறிவில் சிறந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், எதிர்காலையின் நம்பிக்கைக்குரிய தம்பி தங்கைகள், உங்களை நம்பித்தான் உங்கள் முன்னவர்கள் இந்த களத்திலே உறுதியாக தடுமாறாமல் நின்று கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு நீங்கள் கற்றறிந்த பெருமக்களாக வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டுகிறேன். ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக சட்டமும் திட்டமும் போட்டு சரி வராது. ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக நீங்கள் ஒவ்வொருவரும் கிளர்ந்தெழுந்தால்தான் நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆகச் சிறந்த மனிதர்களாக பணம், பதவி, புகழ், போதை, மது, மத போதை, திரைக்கவர்ச்சி எதுவும் அண்ட முடியாத பெரு நெருப்பாக நீங்கள் விளைந்து வர வேண்டும் என்று விரும்பி உங்களை வாழ்த்துகிறேன். போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள், தோல்வியுற்றவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பது பொருள். வெற்றி நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். தோல்வியை நீங்கள் பொருள்படுத்தக்கூடாது. எழுவதற்காகவே வீழ்ச்சி, விழிப்பதற்காகவே உறக்கம், வெல்வதற்காகவே தோல்வி. தோல்வி சொல்லுது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. எனவே நீங்கள் தோற்றவர்கள் நாளை வெல்வீர்கள், வெற்றி பெற்றவர்கள் மேலும் மேலும் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். நாம் தமிழர்.